நம்ம இப்போ இருக்கிறது விருதுநகர். இந்த விருதுநகரில் தியாகி சங்கரலிங்கனாருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்காக 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனார் அவருடைய மணிமண்டபம் விருதுநகரில் கட்டியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதை பார்க்க வந்திருக்கோம். இதில் எப்போ பார்த்திங்கன்னா 18/6/2015 ஜூன் மாதம் அப்போதைய முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மணிமண்டபத்தை அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்திருக்கிறாங்க. இப்போதைய திமுக அரசாங்கம் இந்த மண்டபத்தில் ஒரு ஸ்கேனர் வச்சுருக்காங்க. தெரியுது இல்லையா? இந்த ஸ்கேனரில் நம்ம பொதுமக்கள் இதை பார்த்தாங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுச்சுன்னா நம்ம ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எப்படி தோன்றாங்க, என்னென்ன போராட்டம் பண்ணாங்க, அவருடைய ஹிஸ்ட்ரி பூரா அந்த இதில் ஒரு வீடியோவாக வரும். அப்போது அந்த மணிமண்டபத்தை பற்றி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். ஆனால் கடந்த 3 மாதமாக அந்த ஸ்கேனர் ஒர்க் ஆகலை. தமிழக அரசு இதுக்கு பணம் கட்டணுமா. செய்தி மக்கள் தொடர்பு துறை இதுக்கு பணம் கட்டினாங்கன்னா அந்த ஸ்கேன் வேலை செய்யும். கடந்த 3 மாதமாக இந்த ஸ்கேனர் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாங்க. இது தமிழக அரசு ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துடைய எம்எல்ஏ, கவுன்சிலர், எம்எல்ஏ, அமைச்சர் இவங்கெல்லாம் இதை ஒரு என்னங்கிறத பார்த்து நம்ம பண்ணணும். 3 மாதமாக இது ஒர்க் ஆகலைங்கிறாங்க. அப்போ எதுக்கு இது ஸ்கேனர் வைக்கணும்? தேவையில்லையே. அதனால் இதை பார்த்து தமிழக அரசு உடனடியாக இது ஸ்கேனரை ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை செய்ய வைக்கணும். பணம் கட்ட சொல்லுங்கள். முதல்ல அரசில் இல்லாத பணமாக கட்ட சொல்லி பொதுமக்கள் பார்வைக்கு இதை பயன்படுத்த இந்த அரசு முடிவெடுத்து உடனே இதை நிறைவேற்றி தரணும்னு எங்களுடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.